ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து திடீர்னு மயக்கம் வந்துட்டு டெங்கு காசை வந்து ஆஸ்பத்திரியில் டிப்ஸ் ஏற்றணும், எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணும். நான் உடனே நான் செவ்வகவரத்துக்கு ஃபோன் பண்ணி மாற்றி நானும் மகளும் ஜெபம் பண்ணோம். சிஸ்டர் கவலைப்படாத, பேரனுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா ரிசல்ட்லேயும் நார்மலாக கொடுத்ததற்காக நான் கர்த்தர் நாமத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் மாற்றி சின்ன பேரனுக்கு இதேமாதிரி அடிக்கடி ஜுரம் வந்தது. எங்கள் சின்ன பேரனுக்கும் அடிக்கடி ஜுரம் வந்தபோது ஜெபம் பண்ணான். அதுவும் கர்த்தர் நாமத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு நடுராத்திரியில் 3 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அது கோவிட் சீசனு, எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடி இருந்தது. 2 ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது, அப்போலோவும் மியாட்டும். அங்கே 2 இடத்துக்கு ஆண்டவர் எங்கள் மச்சனனோட ஹெல்ப்போட கூட்டு போய் ஒரு ஸ்டென்ட் வச்சு உயிரை காப்பாற்றினார். இந்த சாட்சியை நான் இங்கே சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என்னுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு, அநேக கடன் பாரங்கள் உண்டு, அநேக வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் போட்டிருக்கிறது. தேவ திட்டத்திற்கு என்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் இனி பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அவர்களை நீரூற்றுகள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். இனி அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. காரணம், அவர்களுக்கு இறங்குகிற அவருடைய கர்த்தர், அவர்களை நடத்துகிற அவருடைய கர்த்தர் இனி அவர்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போய் நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார். உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர், உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போய் நீரூற்றண்டையிலே விடுவார். இவ்வளவு நாளும் அவமான சின்னத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீசர்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஒரு நல்ல வாழ்வின் நீரூற்றண்டையிலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இனி உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றி இனி உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த நாட்களுக்கு பிறகு படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழிலில் மிகவும் ஜாக்கிரதையோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். அப்பொழுது நீசர்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்காமல், கடன்காரர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். வேலை செய்கிற பிள்ளைகள் உங்கள் வேலையில் நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். ஊழியம் செய்கிற பிள்ளைகள்
ஊழியத்திலே அசதியா இராதபடி ஜாக்கிரதையோடும் விழிப்போடும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தால் ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற விதம். இந்த வசனம் சொல்லுகிறது, இனி நீங்கள் பசியாயிருப்பதில்லை. இனி என்ன நடக்க போகிறது உங்களுடைய குடும்பத்திலே? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய பிளான் பண்ணி இருக்கிறார்? எங்கு உங்களை நடத்தி கொண்டு போக விரும்புகிறார்? அதுதான் இந்த நாள் செய்தி. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை. பசி என்று சொல்லக்கூடியது தேவையோடு இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. பசி என்று சொல்லக்கூடியது வயிற்று பசி மாத்திரம் அல்ல. வயிற்று பசியை மாத்திரம் பசி என்று சொல்ல மாட்டார்கள். தேவையோடு இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். தாகத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து இவன் தாகமாயிருக்கிறான். அது தண்ணீர் கிடைக்காத தாகம் மாத்திரமல்ல, ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அவன் தாகமாய் இருக்கலாம், ஆவியின் வரங்களை குறித்து தாகமாய் இருக்கலாம், ஜெப வரத்தை குறித்து தாகமாய் இருக்கலாம். இவைகள் எல்லாம் தாகம்தான். இன்றைக்கு என்ன நடக்க போகிறது? பசியோடு இருக்கிற உங்களுடைய பசிகளை ஆற்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேத வசனமாகி ஆகாரத்தை கொடுத்து அதன் நிமித்தம் உங்களை கொழு 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 கொழுவென்று ஆசீர்வதித்து இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆச்சரியமான விதத்திலே நடத்த போகிறார். ஆண்டவர் உங்களை பசியெல்லாம் மாற்றும்படிக்கு இன்றைக்கு சில ஆக்ஷன் எடுக்க போகிறார். உங்களுடைய பஞ்சங்களை மாற்றும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சில விசேஷித்த ஏற்பாடுகளை செய்ய போகிறார். இனி நீங்கள் பஞ்சத்தோடும் பட்டினியோடும் பசியோடும் கடன்களோடும் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இனி பசியா இருப்பதில்லை என்று சொல்லும் பொழுதே உங்களுடைய பொக்கிஷ சாலைகளை ஆண்டவர் நிரப்புவார் என்பதிலே உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு பசி என்னன்னா, அவர்களுக்கு ஞானம் குறைவாயிருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பற்றாக்குறை. அறிவு குறைவாயிருக்கிறது ஒரு பற்றாக்குறை. பிள்ளைகளுக்கு ஞாபக மறதி ஒரு பற்றாக்குறை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இனி ஞாபக மறதி இருப்பதில்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இனி ஞானத்தை அதிகமாய் கொடுக்கிறார். நல்ல புத்தி கூர்மை ஆண்டவர் கொடுக்கிறார். எது இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீர்களோ அது எல்லாத்தையும் தருகிறேன் 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 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எது இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களோ அதில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இனி நீங்கள் பசியாயிருப்பதில்லை. ஒருவேளை ஒவ்வொரு மாசமும் கடன் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் போட்டு கொண்டிருக்கலாம். கடன் வாங்கி அந்த மாதம் முழுவதையும் நடத்தி அடுத்த மாதத்திற்குள்ளே போகும் பொழுது ஒரு பற்றாக்குறையோடு நீங்க போகலாம். சிலர் சொல்லுவாங்க, இந்த மாசம் எனக்கு வந்த வருமானத்துல துண்டு விழுந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் பத்தலை, இந்த மாதம் நான் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, கடன் வாங்கி தான் கடைசி 10 நாளை ஓட்டுனேன், கடன் வாங்கி தான் 20 நாளை ஓட்டுனேன், எனக்கு வந்த வருமானம் 10 நாளைக்கு கூட பத்தலை, எனக்கு வந்த வருமானம் 2 நாளைக்கு கூட பத்தலை. அப்படியெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருந்ததை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்து இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு திருப்திகரமான வருமானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு திருப்திகரமான வருமானம், திருப்திகரமான ஞானம், திருப்திகரமான அறிவு, திருப்திகரமான வேலை, திருப்திகரமான ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, சிலருக்கு தொழிலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இதை செய்திடலாமா, அதை செய்திடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படின்னெல்லாம் நிறைய பேருடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க செய்கிற தொழிலில் அவர்களுக்கு நல்ல வருமானம் வருவதில்லை, அவர்கள் செய்கிற வியாபாரத்தில் வருமானம் சரியாக இல்லை, அவர்கள் செய்கிற வேலையில் அவங்களுக்கு வருமானம் பத்தவில்லை. அதனால் இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா அப்படியெல்லாம் குழம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இனி அப்படிப்பட்ட குழப்பத்திற்கு நேராக நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பசியோடும் தேவையோடும் வறட்சியோடும் பஞ்சத்தோடும் இருக்கிற உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி நல்ல ஒரு நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுகிறாராம். ஆண்டவர் உனக்காக ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். வனாந்தரத்திலே ஆகாருடைய பிள்ளையை பிழைக்க வைக்கும்படி நீரூற்றை ஏற்படுத்தின ஆண்டவர். வனாந்தரத்திலே நீரூற்றுகளுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாம் எடுக்க முடியாது, ஒரு சின்ன நிழலை அங்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே கூட ஆகாருடைய பிள்ளைக்காக நீரூற்றை ஏற்படுத்தினவர். அந்த வனாந்தரத்திலே ஆகார் சுற்றும் பொழுது பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியவில்லை, ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. பசியோடு அந்த பிள்ளை அழுகிறது. வனாந்தரத்திலே தாய்க்கு கண்ணு முன்னால பட்டினியில சாகுகிற ஒரு பிள்ளை. இந்த தாய்க்கு எப்படி இருக்க யோசித்து பாருங்க. வியாதியில விழுந்து செத்தா கூட ஒரு தாய் கொஞ்சம் சரி பரவாயில்ல, பிள்ளை ரொம்ப நாள் வியாதியில கிடந்து மரித்து போச்சு, வேற வழியில நம்ம எல்லா பணமும் செலவு பண்ணி பார்த்தோம்,
பிள்ளையை பாதுகாக்க முடியலை என்று சொல்லி கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளால் தங்களை தேற்றுவதற்கு எதுவாக இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை பசியில் துடிச்சு ஒரு தாய்க்கு முன்னால் சாகிற நிலைமையில கிடக்குதுன்னா, குடிக்க ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவில், தண்ணி கூட இல்லாமல் அந்த பிள்ளை பசியினாலையும் தாகத்தினாலையும் வனாந்தரத்தில் கிடந்து அழுறத ஒரு தாயால் எப்படி பார்க்க முடியும்? இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் உடைந்து போய்விட்டது. பசியோடு கூட தாகத்தோடு கூட அந்த பிள்ளை வனாந்தரத்திலே அழுகிறது. யோசித்து பாருங்கள். அதை பார்க்க எந்த தாய்க்கு ஒரு துணிகரம் இருக்கும்? அதனால் அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? கண்ணு முன்னால் அந்த பிள்ளை சாகிறத பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் ஓரமாக போய் உட்கார்ந்து ஓன்னு அழுகிற, அம்பு எய்கிற தூரத்திலே போய் உட்கார்ந்து, அப்படின்னா பக்கத்தில் உட்கார முடியலை. அந்த பிள்ளை துடிக்கிற துடிப்பு அந்த தாயால் பார்க்க முடியலை. அம்பைகிற தூரத்தில் போய் உட்கார்ந்து தன்னுடைய நிலைமையை நினைத்து அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஐயோ, என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியலை, தண்ணி கொடுக்க முடியலை, என் பிள்ளை வாழ வேண்டிய வயசில் பசியில் துடிச்சு சாவ போகுது என்று அழுது கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல அந்த பிள்ளையுடைய பசியை ஆற்றி, அந்த பிள்ளையுடைய தாகத்தை ஆற்றும்படி ஆண்டவர் ஒருவரே அந்த இடத்துல இறங்கி வந்தார். ஆபிரகாம் அவளுக்கு துணையாக இறங்கி வரவில்லை. அந்த இடத்துல சாராள் அவளை பின்தொடர்ந்து வந்து உதவி செய்ய வரவில்லை. மனசாட்சி கெட்டவர்களாக இருந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்கிறவர் அல்ல. அந்த தாய் அழுகிறதை பார்க்கிறார். ஒரு பக்கத்தில் பிள்ளை ஓன்னு பசியில் அழுது, மறுபக்கத்தில் தாய் அழுகிறார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து ஆகாரை கூப்பிடுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன ஆயிற்று, என்ன ஆச்சுமா என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆகாரை பார்த்து கேட்டுட்டு சொல்றாரு, நீ கவலைப்படாத ஆகாரே, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அம்பைகிற தூரத்தில் இருந்த அவளை ஆண்டவர் பிடித்து ஒரு நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விட்டு, இதோ இந்த நீரூற்றிலிருந்து உன் பிள்ளைக்கு குடிப்பதற்கு தண்ணியை எடுத்து கொடுத்து உன் பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு உன் பிள்ளையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கடைசி நிமிஷத்தில் ஒரு அற்புதம். மரணத்தின் விளிம்பில் பிள்ளை கிடக்கும் பொழுது, பசியோடும் தாகத்தோடும் கிடக்கிற பிள்ளைக்கு பசிக்கு ஆகாரத்தையும் தண்ணியையும் கொடுத்து அந்த பிள்ளையை போஷிக்கும்படி அந்த தாய் இருந்த இடத்திலிருந்து அந்த தாயை பிடித்து, இதோ அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உனக்காக நான் ஏற்படுத்துகிறேன், பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை ஏற்படுத்துகிறேன், அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல போய் அந்த இடத்துல இந்த தண்ணியை எடுத்து பிடிச்சு உன் பிள்ளைக்கு கொடுத்து அவனுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள். அங்கிருந்து ஆண்டவர் அவளை நடத்தி ஒரு நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விட்டு அதிலிருந்து வருகிற தண்ணீரை பிடித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றி விட்டு அந்த தாயும் பிள்ளையும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் சொன்னது போல அவர்களை பெரிய ஜாதியாக்கினார். இன்றைக்கு அந்த இஸ்மவேல் குடும்பத்தாருடைய சந்ததி சந்தானம்தான் இன்றைக்கு அரபு தேசங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அந்த இஸ்மவேல் கோத்திரத்திலே வந்தவர்கள். ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையில விடுவேன் என்று சொன்னவர் எண்ணெய் கிணறுகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், பெட்ரோல் கிணறுகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், டீசல் கிணறுகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக செல்வ செழிப்பு பெற்ற நாடுகள் கூட இன்றைக்கு அந்த தேசங்களிலிருந்து எண்ணெயும் பெட்ரோலும் வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களை பிடித்து கொண்டு எண்ணெய் நீரூற்று கண்டையிலே விண்டு அவர்களுடைய காலாகாலத்திற்கும் சந்ததி சந்தானத்திற்கும் வருமானத்திற்கு வழி ஏற்படுத்தின ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு கரம் பிடித்து அழைத்து கொண்டு போய் ஒரு நீரூற்றண்டையிலே விடுவார். அந்த நீரூற்று உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பின் வருகிறவங்களுடைய சந்ததிக்கும் பெருத்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகாருடைய மகனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆகாருக்கு சொன்னார், அதே போல எண்ணெய் கிணறுகளை நீரூற்றாய் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல வருமானம் உள்ள ஏதோ ஒரு வேலையிலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பார், ஏதோ ஒரு தொழிலை உனக்காக ஆரம்பித்து கொடுப்பார், ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உள்ளத்திலே கொடுப்பார், ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நடக்க போகிறது. நீங்களும் ஆகாரை போல பசியோடும் ஏக்கத்தோடும் வேதனையோடும் அடுத்த வேளைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கிற கேள்விக்குறி விளிம்பில் நீங்கள் வந்திருக்கலாம். அடுத்த வேளை என்ன செய்யறதுன்னு நீங்க தெரியாம இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிளான் பண்ணி தான் உங்களை இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைக்க போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்து
வர வர விருத்தியடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான். கர்த்தர் இன்றைக்கும் உங்களை அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்தி கொண்டு நீருற்றண்டையிலே விடுவார். காரணம், அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால். நம்முடைய ஆண்டவர் நம்ம பார்த்து ரொம்ப இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர், நம்மை பார்த்து தயவு பாராட்டுகிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி நீருற்றண்டையிலே கொண்டு போய் விடுகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஞாபக மறதி, நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிற நேரத்தில் மைண்டு டிஸ்டர்பன்ஸ், நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, சில பிள்ளைகளுக்கு படித்தாலும் படிப்பு வரல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்குள் ஒரு ஞானத்தின் நீரூற்றை ஆண்டவர் திறந்து விட விரும்புகிறார். உங்களுக்குள் ஒரு அறிவின் நீரூற்றை ஆண்டவர் திறந்து விட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளால நல்ல ஞாபக சக்தி நீரூற்றை கர்த்தர் இன்றைக்கு திறந்து விடுகிறார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிட ஆண்டவனே, இந்த பசிக்கும், இந்த பஞ்சத்துக்கும், இந்த கடனுக்கும் ஒரு விடிவு காலம் பறக்காதா? வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, தொழில நஷ்டமடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுகிறேனே என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? எதிர்காலத்தை நினைச்சு பயந்து போய் வந்திருக்கிய மகளே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே, நாளைக்கு நேரம் விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நாளைக்கு கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன், நாளைக்கு இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், நாளைக்கு இந்த கமிட்மெண்ட்டை எப்படி கிளியர் பண்ண போகிறேன், எப்படி எப்படின்னு சொல்லி கேள்வியோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க டேடி. நானே வழி என்று சொன்னீரேன், வெளியே இல்லை என்று சொல்லி என் பிள்ளைகள் கந்து வந்திருக்கிறாங்கப்பா. இந்த கடனை அடைக்க எனக்கு வழி இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர எனக்கு வழி தெரியல, வழி காட்டுங்கப்பான்னு சொல்லி என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயமான வழியை இன்றைக்கு திறந்து தாருங்கப்பா. நாலா பக்கத்திலும் தாவீது நெருக்கப்பட்டிருக்கும் பொழுது கண்ணீரோடு உங்க முன்னால வந்து ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னான், ஆண்டவரே நான் நாலா பக்கத்திலே நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னானே. என் பிள்ளைகளுக்காக அதே ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய நாலா பக்கத்து நெருக்கடியிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.